உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமி போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் இதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் இதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினை நாடும் ஆண்களைப் போல நெஞ்சம் உன்னதம் தேடுதே. நீரினை நாடும் ஆண்களைப் போல நெஞ்சம் உன்னதம் தேடுதே. நீதியின் கதிரே வா, தீதில்லா திருவே வா. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம் கண்டிடவே,
ஈகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி திரும்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், எத்தனை ஆண்டுகளாய் நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில்
உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதர் முன்பாக நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார், நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு உடனிருக்கிறார், நம் மத்தியிலே உயிருள்ள இறைவனாக வீற்றிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இளைய மகன் தன் தந்தையிடம் சொத்துக்களை கேட்டு தந்தையிடம் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமாக நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது என் சொத்தை பிரித்து கொடு என்று சொல்லி சகோதரர்களுக்கிடையே முரண்பாடு அல்லது பிரச்சனை ஏற்படும். ஆனால் இங்கு அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. இருப்பினும் இளைய மகனுக்கு தன்னுடைய சொத்தில், தந்தையினுடைய சொத்திலே பங்கை கேட்கிறார், பங்கை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தந்தையை விட்டு வெகு தூரம் பயணம் மேற்கொள்கிறார். நற்செய்தியிலே வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு அவர் வெளியூருக்கு பயணம் செல்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, சொத்தை மட்டுமல்ல, சொந்த பந்தத்திலிருந்தும் அவர் பிரிந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தந்தை, சகோதரர், மூத்த அண்ணன், அவரையும் விட்டு, அந்த நாட்டை விட்டு, அந்த ஊரை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு ஆகவேதான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் செல்வதாக நற்செய்தியிலே சுட்டி காட்டப்படுகிறது. ஆக மொத்தமாக தந்தையிடமிருந்து, உறவினரிடமிருந்து, அண்ணனிடமிருந்து, சொந்த பந்தனிடமிருந்து, எல்லாவற்றிலிருந்து முழுவதுமாக அவர் விலகி செல்கிறார், பிரிந்து செல்கிறார், கடந்து செல்கிறார். அப்படி உறவை அவர் விரிசல் ஏற்படுத்திவிட்டு தன் சுய இன்பத்திற்காக, தன் மகிழ்ச்சிக்காக, தான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக, நான் நினைத்தவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தையை விட்டு பிரிந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடக்க நூலிலே நாம் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுடைய அந்த நிகழ்விலே கடவுள் கட்டளையை மீறி உண்ணக்கூடாத அந்த பழத்தை உண்டு அதன் வழியாக கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார்கள். ஆகவே அவர்கள் அறிவு தெளிந்தவர்களாய், ஐயோ நம் ஆடையின்றி இருக்கிறோம் என்று சொல்லி வெக்கப்பட்டு குனிந்து ஒளிந்து கொள்கிறார்கள் கடவுள் கூப்பிடுகிற பொழுது. ஆனால் இளைய மகன் அப்படி அல்ல, அவர் தவறு எதுவும் செய்யவில்லை. இருப்பினும் தன்னுடைய தந்தையினுடைய சொத்தில் பங்கை பெற்றுக்கொண்டு அவர் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். அவருக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அச்சம் கிடையாது. துணிந்து அவர் தன்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு செலவழிக்கிறார், ஊராக பயணம் மேற்கொள்கிறார், இன்பச் சுற்றுலா போல அவர் சுற்றி வருகிறார். அவருடைய பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது அவர் செய்வது முறையாக சரியாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், வீடுகளிலே, குடும்பங்களிலே வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு அங்கு பணி செய்து வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, இங்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை கட்டி விமான செலவுக்கோ அல்லது பயண செலவுக்கோ அல்லது வெளிநாட்டில் அந்த ஏஜென்ட்ஸ்களுக்கு பணம் செலுத்தி அங்கு வேலைக்கு சென்று அங்கு அவர்கள் ஒரு அடிமைகள் போன்று சில நேரங்களில் சுதந்திரமாக அவர்கள் மதிக்கப்பட்டு அன்பு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுத்து தகுதிக்கேற்றவாறு தொழில்கள் வேலைகள் செய்வதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அடிமட்ட தொழிலாளிகளாக இங்கிருந்து எப்படியாவது வெளிநாட்டிற்கு சென்று நாம் சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற சகோதர சகோதரிகள் அங்கு அடிமைகளாகத்தான் நிறைய நேரங்களில் இருப்பதாக செய்திகளிலும் அன்றாட நிகழ்வுகளிலும் செய்தித்தாள்களிலும் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இளைய மகனை பாருங்கள், அப்படி அவர் வேலைக்கு எதுவும் செல்லவில்லை. அவர்களைப் போல குடும்ப பொறுப்பு இளைய மகனுக்கு இல்லை. இருப்பினும் பொறுப்பற்ற நிலையில் தன்னிடம் கிடைத்ததை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் வெளி உலகத்தை காண்பதற்காக, மகிழ்ச்சியோடு இன்புறுவதற்காக அவர் செல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளை விட்டு பிரிந்து செல்வதற்கு எது வேண்டுமானாலும் நமக்கு உறுதுணையாக இருக்கலாம். ஆனால் கடவுள் தரக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம்? கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த உரிமை சொத்து, அந்த உரிமை, நாம் அவரை அப்பா, அண்ணனை அண்ணன் என்று சொல்லி, மூத்த அண்ணன் என்று சொல்லி, சகோதர சகோதரிகளை நாம் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த உரிமையை விட்டு நாம் விலகிச் செல்கிற பொழுது
நாம் பாவத்திற்கு இட்டுச் செல்கிறோம், சாபத்திற்கு ஆளாகிறோம், துன்பத்திற்கு ஆளாகிறோம், வேதனைக்கு ஆளாகிறோம், கஷ்டத்திற்கு ஆளாகிறோம். அப்படித்தான் இளைய மகன் தந்தையை விட்டு பிரிந்து சென்ற பிறகு சிறிது காலம் அவர் மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு அவர் படக்கூடிய வேதனை துன்பங்கள் என்பது அளப்பரியதாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இப்பொழுதே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கடவுள் பார்வையில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆகவே தான் தெசலோனிக்கர் மடலிலே அதிகாரம் 5 இறை சொற்றொடர் 15 முதல் 17 அழகாக சுட்டி காட்டுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அந்த மகிழ்ச்சி என்பது நம்மில் நிறைவு பெறவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்திருக்கிறார். காரணம், நாம் பாவத்தில் விழுந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து மீட்டு நம்மை மகிழ்ச்சிப்படுத்த, நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் கடவுள் விரும்புகிறார். ஆனால் நாம் இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது நாம் தவறுகளிலேயே வீழ்ந்து விடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். தவறுகளிலேயே நாம் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு வெளிவராமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், எப்பொழுதும் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இளைய மகனைப் போல நாம் சொத்துக்களை பறித்து கொண்டு தந்தையை விட்டு பிரிந்து செல்கிறோமா? அல்லது பிரிந்து சென்ற பிறகு நாம் சொத்துக்களை எப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று நாம் விருப்பம் போல் வாழ்கிறோமா? அல்லது விருப்பம் போல் வாழ்ந்துவிட்டு ஒன்றும் இல்லாத பொழுது நாம் தவிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைய மகனைப் போல பிரிந்து சென்ற அவர் தந்தையோ நோக்கி வருகிற பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னவாக இருக்கும்? தந்தையை எப்படி அவர் அணுகப் போகிறார்? இளைய மகன் எப்படி வாழப்போகிறார்? இளைய மகனை நினைத்து தந்தை என்பவர் கவலை கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மை விட்டு பிரிந்து போயிட்டான், அவன் எப்படி இருக்கிறானோ, என்ன பண்ணுகிறானோ என்று சொல்லி அவர் கவலை கொள்கிறார். கவலை கொண்டாலும் அவன் எப்படியாவது வந்து விடுவான் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கண் மீது கண் வைத்து மாடியிலிருந்து அவர் எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இளைய மகனுக்கு அப்படிப்பட்ட அந்த கவலை கிடையாது. ஆக தந்தை எப்பொழுதும் தயாராக இருக்கிறார் தன்னுடைய மகனை வரவேற்பதற்காக. பிரிந்து சென்ற மகன் நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்கிற பொழுது அவன் திரும்பி வருகிறான். அப்படி உணர்கிற மகனுடைய அந்த நிலைப்பாட்டை இந்த பாடல் வழியாக நாம் பாடி இறைவனோடு சேர்ந்து ஜெபிப்போம்.
இரண்டாவதாக, இளைய மகன் தன்னுடைய தந்தையை நோக்கி திருந்தி வருதலை இந்த பாடல் வழியாக நாம் சிறப்பாக பாடி ஜெபித்தோம். அவர் இளைய மகனாக இருந்த பொழுதும் அவர் சொல்லி கொண்டது தன்னுடைய நிலையை உணர்ந்து தன் தந்தையிடம் எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் தன்னிலே சொல்லிக் கொள்ளுகிறார். எப்படி என்றால், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். தன்னுடைய நிலையை அவர் உணர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தந்தையோடு இருந்த பொழுது மகிழ்ச்சியாக எல்லாம் கிடைத்தது, கேட்டவை எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு சொத்தை பெற்றுக்கொண்டு அவர் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பொழுதும் கூட எல்லாம் மகிழ்ச்சியாக அமைந்தது. ஆனால் அது சிறிது காலம் மட்டுமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரங்களில் இறைவனை விட்டு சிறிது காலம்தான் பிரிந்து செல்கிறோம். ஆனால் அந்த சிறிது காலத்தில் நாம் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் என்பது அளப்பரியதாக மாறிப்போகிறது. அதை உணர்ந்து திரும்பி வருவது தான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பல நேரங்களில் கடவுளை விட்டு நாம் பிரிந்து செல்கிறோம். எப்படி இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி கூக்குரலிட்டு அழுது புலம்பி நாங்கள் கஷ்டப்படுகிறோம், அடிமையாக இருக்கிறோம், எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கடவுளை நோக்கி கண்ணீரோடு கூக்குரல் எழுப்புகிறார்கள். அவருடைய கூக்குரலை கேட்டு மோசே இறைவாக்கினர் அனுப்பி அவர்கள் அனைவரையும் மீட்டு ஆண்டவர் வாக்களித்த நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். இருப்பினும் போகும் வழியிலும் அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், வாதாடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். கடவுளுக்கு மக்கள் மோசே இறைவாக்கினருக்கு எதிராக அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், கேள்வி எழுப்புகிறார்கள், அவர்களை பற்றி இல்லாத பொழுதெல்லாம் பேசுகிறார்கள். இருப்பினும் அவர்கள் நடந்து செல்கிற பொழுது, பயணம் மேற்கொள்கிற பொழுது அவர்களுக்கு கடவுள் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அவர் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி நெருப்புத்தூண் வழியாக எதிரிகள் அவர்களை ஆட்கொள்ள நேரிட்ட போது நெருப்புத்தூணை உருவாக்கி நெருப்புத்தூண் வழியாக அவர்களை பாதுகாக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரிந்து கடல் வழியாக அவர் நடந்து செல்வதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கிறார். அதே போல இளைய மகனுக்கு தன்னுடைய இதயத்தை பிளந்து அவர் மீண்டும் இறைவனிடம் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அவர் இதயத்தை கிழித்து கொண்டு தன்னுடைய நிலையை உணர்ந்து தான் குற்றம் செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி தன் நிலை உணர்ந்து மீண்டும் கடவுளிடம் திரும்பி வருகிறார். ஆகவேதான் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொல்கிறார். தன்னுடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து இறைவனை நோக்கி திரும்புகிறார். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் தகுதி உள்ளவன் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். தகுதியற்றவன் என்ற நிலையை நாம் எப்பொழுது நினைத்து நம்மை கடவுளிடம் ஒப்படைக்கிறோமோ அவர் நம்மை தகுதி உள்ளவராக மாற்றுகிறார். ஆகவேதான் தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் என்றும் உயர்த்த பெறுவார், தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் என்றும் தாழ்த்த பெறுவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அழகாக சுட்டி காட்டுகிறார். தலைவனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் தொண்டனாக இருக்கட்டும், அப்பொழுதுதான் அவன் தொண்டு செய்வதன் வழியாக இறையாட்சியை கட்டி எழுப்ப முடியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். தலைமகனாக இருந்தாலும் இளைய மகனாக இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்த பங்கை அவர் இழந்து போகிற பொழுது அவர் தன்னிலை அறிந்து தன் சுயம் அவர் ஏற்று அவர் மீண்டும் கடவுளிடம் திரும்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி வருகிற பொழுதுதான் கடவுள் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதை நம்மால் பார்க்கிறோம். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அண்ணன் தம்பி வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், பெற்றோர்கள் வேண்டாம், என் சாவுக்கு கூட இந்த பக்கம் வரக்கூடாது என்றெல்லாம் நாம் பல விதங்களில் நாம் பலவாறு நம்முடைய வார்த்தைகளை அடுக்கி பிரிந்து செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவது என்பது மிக அளப்பரியதாக இருக்கிறது, அதுவும் அரிதாக இருக்கிறது. அப்படி திரும்பி வருகிற பொழுதும் கூட வீட்டில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அவர்களை முழு மனதோடு அன்பு செய்கிறார்களா என்கிறால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தந்தையாகிய கடவுள் அப்படி அல்ல. அவர் எப்பொழுதும் கண்ணமிட்டு கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளை திரும்பி வரமாட்டானா, எந்த ஆபத்துகளும் இன்றி நலமோடு திரும்பி வந்துட மாட்டானா, அவன் எப்பொழுதாவது என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டானா என்று சொல்லி அவர் ஆதங்கத்தோடு ஆவலோடு தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார். வெகு தொலைவில் அவர் நடந்து வருகிற பொழுதே தன்னுடைய மகன்தான் என்று சொல்லி அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர் ஓடிச் செல்கிறார். ஓடிச் சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களுக்கு காலணியும் மோதிரமும் புதிய உடையும் போட்டு அவரை புது மனிதராக புதிய ஆற்றலோடு இல்லத்திற்கு அழைத்து வருகிறார். இன்றைக்கு நாம்
பழைய நிலையில் நாம் இருக்கிற பொழுது கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோம். பிரிந்து சென்ற நாம் அந்த நிலையை உணர்ந்து மீண்டும் கடவுளிடம் திரும்பி வருகிறோம். அப்படி வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இதயத்தில் கடவுள் புதிய சிந்தனையை, புதிய ஆற்றலை, புதிய வல்லமையை, புதிய சிந்தனைகளை எல்லாவற்றையும் நம்மளுடைய புதிதாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் இளைய மகனுக்கு எல்லாவற்றையும் புதிதாக போடுங்கள், அடித்து விருந்து கொண்டாடுங்கள் என்று சொல்லி இளைய மகனுடைய அந்த வருகை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஆகவே அந்த மகிழ்ச்சி என்பது அளப்பரியதாக இருக்கிறது. தந்தை அவன் மீது இரக்கம் கொள்கிறார். அவன் செய்த தவறை பார்க்கவில்லை, அவன் செய்த குற்றத்தை பார்க்கவில்லை, தன்னை விட்டு பிரிந்த நிலையை அவன் பார்க்கவில்லை. அவன் மீண்டும் திரும்பி வந்து விட்டான் என்கிற மகிழ்ச்சி தான் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை தவிர, அவன் தன்னை விட்டு பிரிந்து செல்கிறான் என்கிற ஒருபோதும் நீ என்னை விட்டு பிரிந்து போனதான, நீ இனிமேல் இந்த பக்கம் வராத, இந்த வீட்டுக்கு வராத, நீ காலையில் என் முகத்திரை முழிக்காது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஆவலோடு அவரை வரவேற்று உபசரிக்கிறார், அவரை அனுசரிக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிறார். முழு மனதோடு தந்தையாகிய கடவுள் அன்பு செய்கிறார். இன்றைக்கு நாமும் தந்தையைப் போல இலகிய உள்ளம் கொண்டு, இறுகிய உள்ளம் கொள்ளாது இலகிய உள்ளம் கொண்டு திறந்த மனதோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். தவறுகள் செய்தாலும் அவர்களை மன்னித்து அப்படியே ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி எழுப்பிய பொழுது, நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிற பொழுது, 7 முறையா என்று கேள்வி எழுப்புகிற பொழுது அவர் 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிலடங்காத முறை மன்னிக்கும் முறையை அவர் கற்றுத்தருகிறார். சிலுவையில் இருந்த பொழுதும் கூட இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி எல்லோரையும் மன்னித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மால் ஏன், மனிதர்களாகிய நம்மால் ஏன் இன்னும் மன்னிப்பை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம்? ஏன் நம்முடைய சுய ஆணவம் நம்மை தடுக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆணவத்தோடு இல்லாமல் ஆவலோடு அன்பை பகிர்ந்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய இல்லத்தில் அந்த அன்பு நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட அன்பை ஒவ்வொரு நாளும் இளைய மகன் திரும்பி வந்த பொழுது தந்தையாகிய கடவுள் கொடுத்தது போல நாமும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக இந்த நேரத்திலே நாம் இந்த பாடலோடு இணைந்து ஜெபிப்போம்.
மூன்றாவதாக தந்தையின் அன்பு. தன்னுடைய மேல் மாடியிலே அவர் இருந்து கொண்டு தன்னுடைய மகன் வரமாட்டான் என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது அவன் வருவதைக் கண்டு ஓடிச் சென்று கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அவருக்கு தேவையானதை செய்கிறார். ஆக தந்தை தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே வருகிறார். தன்னுடைய உள்ளத்தை திறந்து தன்னுடைய இல்லத்திற்கு அவரை வரவேற்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை அடிமை தலையிலிருந்து உரிமை வாழ்வுக்கு அவர்களை வெளியே அழைத்து வருகிறார். ஆண்டவர் இயேசு தந்தையோடு உறவாடி கொண்டிருந்து மலை அனுபவத்தோடு இறைவனோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். அவரோடு உறவாடி அங்கேயே இருந்து விடாமல் அவர் இறங்கி வெளியே வருகிறார். தன்னுடைய பணியை தொடங்குகிறார். ஆக வெளியே வருவது தன்னுடைய நிலையில் அவர் அங்கேயே இருந்து விடாமல் அவர் அங்கிருந்து கீழே இறங்கி வெளியே வருகிறார். ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்ற அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். மோசேயோடும் எலியாவோடும் ஆண்டவர் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருந்த பொழுது சீடர்கள்லாம் மயக்க நிலையில் தூக்க கலக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாது அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். இறுதியாக ஆண்டவரை உமக்கொன்றும் மோசை கொண்டும் எலியாவை கொண்டும் கூடாரம் அமைத்து இங்கேயே இருந்து விடுவது நல்லது என்று அவர் சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார், நாம் இங்கிருந்து போவோம், நாம் இங்கிருந்து போக வேண்டும். நற்செய்தி அறிவிக்கிற பணியை சீடர்கள் அனுப்புவதை பார்க்கிறோம். அவர் ஒரு இடத்தில் தங்கிவிடாமல் நாம் மற்றவர்களுக்கும் நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து செல்வதை பார்க்கிறோம், அல்லது அந்த ஊரை விட்டு வெளியே செல்வதை பார்க்கிறோம். நற்செய்தி பணிக்கென அனுப்பி அவர்கள் நற்செய்தி அறிவிக்க செல்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் வீட்டிலே தங்குங்கள், ஏற்றுக்கொள்ளாத பொழுது உங்கள் காலில் உள்ள தூசிகளை தட்டிவிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக வெளியே செல்வது என்பது தன்னுடைய ஆணவத்திலிருந்து, கோபத்திலிருந்து, பொறாமை, போட்டியிலிருந்து, தன்னுடைய சுய எண்ணங்களிலிருந்து வெளியே வந்து மற்றவர்களை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்வது. ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் அங்கேயே இருந்து விடாமல் தன்னுடைய மகனை வெளியே அனுப்பி இந்த மண்ணுலகிற்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதராக பிறந்து நம்மோடு ஒருவராக இருந்து நம் படுகிற அந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆக நம்முடைய அந்த தீய எண்ணங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும், தீமையிலிருந்து வெளிவர வேண்டும், பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும், போட்டிகள், பொறாமைகள், வெறுப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெளியே வர அழைக்கப்படுகிறோம். தந்தையாகிய கடவுள் அளவு கடந்த அன்பினால் நம்மை எப்பொழுதும் அரவணைக்க தயாராக இருக்கிறார். நாம் நம்முடைய சுய எண்ணங்களை வெளியே களைந்துவிட்டு நாம் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய வீட்டிலே மாளிகையில் இருந்தாலும் கூட அவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் இயேசு கடவுளோடு பேசி கொண்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் அவர் மேலே இறைவனோடு உறவாடி விட்டு மீண்டும் அவர் இறங்கி வருகிறார், அதிலிருந்து வெளியே வருகிறார். அவர் அங்கேயே தங்கிவிடவில்லை, அதற்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவர் இறங்கி வருகிறார், வெளியே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே தந்தையாகிய கடவுளைப் போல நாம் பலவற்றிலிருந்து நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல நாம் வெளிவர வேண்டும். வெளியே வருகிற பொழுது நாம் முழு மனதோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியும் என்பதைத்தான் தந்தையினுடைய அன்பு நமக்கு சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது மூத்த மகனுடைய இறுக்கமான மனநிலை. தந்தையாகிய கடவுள் இளைய மகனை ஏற்றுக்கொள்கிறார், அன்பு செய்கிறார். அவன் வருகையை நினைத்து பெருமகிழ்ச்சி கொண்டு அங்கே விருந்து படைத்து கொண்டாடி மகிழ்கிறார். ஆனால் மூத்த மகன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் வீட்டிற்கு திரும்பி வருகிற வேளையில் இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு அவர் இப்படியெல்லாம் இளைய மகன் இப்படி ஊதாரித்தனமாக எல்லாத்தையும் இழந்துவிட்டு வந்திருக்கிற அவனை வரவேற்று இப்படி விருந்து கொண்டாடுகிறாரே என்று சொல்லி அவருக்கு கோபம், வெறுப்பு. அவர் தவறு செய்திருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் சுட்டி காட்டுவதை நற்செய்தியிலே அழகாக கொடுத்திருக்கிறார்கள். பாரும், இத்தனை ஆண்டுகளாய் நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. அவரே நினைத்து கொண்டிருக்கிறார் தன்னை ஒரு அடிமையாக. அவர் ஒரு மகன் என்று நினைத்திருந்தார், உரிமையோடு தன்னுடைய தந்தையிடம் கேட்டிருப்பார். இளைய மகன் எப்படி கேட்டு பெற்றுக்கொண்டாரோ அப்படி அதே போல மூத்த மகனும் கேட்டு பெற்றிருக்கலாம். ஆனால் அவருக்கு பெற விருப்பமில்லை, அப்படி கேட்க விருப்பமில்லை.
அவர் தன்னை ஒரு அடிமை என்ற நிலையிலேயே நினைத்து கொண்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் பெரியவர்கள் அல்லது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குரிய உரிமையை நாம் விட்டு கொடுத்து விடுகிறோம். அந்த உரிமையை நாம் எப்பொழுது பெற முடியும் என்று சொன்னால், நாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து அவரிடம் வெளிப்படுத்துகிற பொழுது. இளைய மகன் அவனுக்கு விருப்பமோ அல்லது பலர் அவரை உந்தியோ அவனுக்குரிய சொத்தை பெற்றுக்கொண்டு வெளியே சென்றான். ஆனால் மூத்த மகன் அங்கேயே அடிமை நிலை போன்று அவனே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறான் தான் ஒரு அடிமை என்கிற நிலையில். ஆகவே தான் அவன் இவ்வாறு தன்னுடைய உள்ளத்தினுடைய அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் ஒரு அடிமை போன்று உமக்கு வேலை செய்திருக்கும் கட்டளை ஒருபோதும் மீறியதில்லையே என்று சொல்லி அவன் சுட்டி காட்டுகிறார். கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டும் இறைவனுடைய அன்பு அல்ல, நாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து கடவுளிடம் கேட்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. கேட்டால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காமலேயே கடவுள் கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது. இருப்பினும் நாம் கேட்பதன் வழியாக நாம் அதை விரும்புகிறோம், அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி கடவுள் இளைய மகனுக்கு எப்படி இலகிய உள்ளத்தோடு எடுத்து கொடுத்தார், அதுபோல் மூத்த மகனுக்கும் கொடுத்திருப்பார். அவர் கேட்க தவறிவிட்டார், ஆக கொடுக்க அவர் தவறிவிட்டார். கேட்டால் கண்டிப்பாக மூத்த மகனும் பெற்றிருப்பான். ஆனால் அதற்கு பிறகு அவர் சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. காரணம், அவர் என்றுமே அவரிடம் கேட்டதில்லை. ஆனால் விலைமகளோடு சேர்ந்தும் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த மகன் திரும்பி வந்தவுடனேயே இவனுக்கு கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதிலும் கூட பாருங்கள், அவர் பிரித்து பார்க்கிறார். விலைமகளரோடு அவன் அப்படி இருந்தானா என்று அவனுக்கு தெரியாது. இருப்பினும் அவன் அதை திரித்து கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, அவன் ஊதாரித்தனமாக சென்று விட்டான், சொத்துக்களை எல்லாம் செலவழித்து விட்டான். அப்படி போர்மனை நீ வரவேற்று அன்பு செய்கிறாய் என்று சொல்லி ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் அவருடைய இறுக்கமான மனநிலை, நான் உனக்கு அடிமை போன்று வேலை செய்திருக்கிறேனே. அவர் தன்னையே அடிமையாக காட்டிக்கொண்ட ஒரு தருணம். கட்டளைகளை நான் மீறவே இல்லை என்று சொல்லி அவர் கட்டளைகளை கடைபிடித்தது இன்னொன்று. அடுத்ததாக பார்க்கிற பொழுது அவன் இளைய சகோதரன் தவறு செய்தானா என்று தெரியாமலேயே அவனை விலைமகளிரோடு சேர்த்து வைத்து அவர் பேசுகிறார். இன்றைக்கு பல நேரங்களில் ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்த உடனேயே அவரை பற்றி எங்கெல்லாம் இல்லாத போல அதை சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் இந்த உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய மனநிலை எல்லோருக்கும் உண்டு. அது அருட்பணியாளருக்கும் அர்ச்சகர்களாக இருக்கலாம், அல்லது மக்களாக இருக்கலாம், அல்லது ஆயர்களாக இருக்கலாம். யாராக இருப்பினும் நல்ல செயல் விரைவில் பரவுகிறதோ இல்லையோ, தீய செயல் அல்லது திரித்து கூறப்படுகிற செயல் என்பது இந்த உலகெங்கும் பரவுகிறது. அப்படிப்பட்ட மனநிலையை தான் மூத்த மகன் கொண்டிருக்கிறார். அவர் இளைய மகன் தவறு செய்தாரா என்று தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இவ்வாறு சுட்டி காட்டுகிறது. விலைமகளோடு சேர்ந்து அவன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட அதிலும் அவர் பிரிக்கிறார். இந்த மகன் என்று சொல்கிறார். தன்னுடைய சகோதரன் என்று அவர் பார்க்கவில்லை, இந்த மகன் என்று சொல்லித்தான் அவர் திரும்பி வந்தவுடனேயே கொளுத்த கன்றை அடித்திருக்கிறரே என்று சுட்டி காட்டுகிறார். ஆகவே இளைய மகன் மறுத்த போதும் உள்ளே வர மறுத்த பொழுதும் மீண்டும் தந்தையாகி கடவுள் இறங்கி செல்கிறார். வீட்டை விட்டு வெளியே செல்கிறார். வெளியே சென்று மூத்த மகனையும் அழைத்து வருகிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையதை, நீ ஏன் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி நம்முடைய மனநிலையில் நாம் யோசித்து பார்ப்போம். மூத்த மகனைப் போல இறுக்கமான மனநிலையோடு இருக்கிறோமா, அல்லது உள்ளே கடவுளுடைய நோக்கி செல்வதற்கு நாம் தயங்குகிறோமா? வெறும் கட்டளைகளை மட்டும் பிடித்து கொண்டு இதை செய்தால் நான் மீட்படைவேன், இதை செய்தால் நான் வாழ்வடைவேன், இதை செய்தால் நான் நிலைவாழ்வை பெறுவேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூத்த மகனைப் போல தன் உள்ளத்தில் அடிமை என்று நினைக்காமல் நாம் இறைவனுக்குரிய பிள்ளைகள் உரிமை பெற்றிருக்கிறோம். அப்பா தந்தை என்று அழைக்க நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நாம் இழந்து விடக்கூடாது எப்பொழுதும். அப்படிப்பட்ட உரிமையோடு நாம் வாழ்வதற்கு, உடனிருப்பதற்கு தந்தையாகிய கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். தந்தையாகிய கடவுள் தந்த அருமையான அன்பு மகன்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு சகோதரராக, தந்தையாக, உடனிருப்பவராக, நண்பராக, தோழராக எல்லா விதத்திலும் நம்மோடு இருக்கிறார். அவரோடு உறவாடுகிற பொழுது, உடனிருக்கிற பொழுது நாம் இறைவனை காண்கிறோம். ஆகவே தான் என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் மூத்த மகனைப் போல இறுக்கமான மனநிலையை கலந்து இலகிய உள்ளத்தோடு, தந்தையாகி இலகிய உள்ளத்தைப் போல நாம் வெளியே சென்று
எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இளைய மகனையும் அவர் ஏற்றுக்கொண்டார், மூத்த மகனையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட மனநிலையை நம்மிலே கொண்டிருக்க நாம் இப்பொழுது இந்த பாடலோடு இணைந்து இறைவனை ஆராதிப்போம். சித்தம் உண்டு
என்று சொல்லி சுகமாகினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. இறைவனிடம் திரும்பி வரக்கூடிய இந்த சிறப்பான தருணம்தான் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி உள்ளதாக மாறக்கூடிய ஒரு தருணம். கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நம்மை மன்னித்து எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு தேவை மனமாற்றம் அடைகிற பொழுது நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதற்கேற்ற வாழ்வு வாழ இப்பொழுது மாண்புயர் கீதத்தோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.